ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு பிக் பாஸ் செக்ஷன்லையும் வந்து நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். இது சீசன் 9. சீசன் 9ல் வந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற சில லிஸ்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிபி லவர்ஸாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கீழே கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து யூனிக்கான சில பேரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. டாக்டர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா, இந்த கண்டஸ்டன்ட் உள்ள வருவார் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகரை வந்து உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. முக்கியமான ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய டான்ஸ் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், வித்தியாசமான நடிப்பெல்லாம் சொல்லி தருவார். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குற நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக ட்ரோல் மீம்ஸ் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு அல்வா மாதிரி, பிரியாணி மாதிரி. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அவரை வந்து நடிக்கிறத பற்றி யாராவது ஒருத்தர் எங்கேயாவது வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டா கண்டிப்பாக நீங்கள் பிபி வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை 2ஆக உடையிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவார். திவாகர்கிட்ட நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பட் அவருக்கு வந்து கோபமும் வரும். ஸோ நிறைய சென்சிட்டிவான விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேசிட்டு கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டாக்டர் திவாகர் வந்தால் இது என்ன ப்ளஸ் இது என்ன மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதாவது இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சுருக்காங்க. 2வது யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு திருநங்கையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மிலா வந்து உள்ளே வர வேண்டியது. பட் ஆனால் ஒரு சில ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வரல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமிதா மாரிமுத்து ஏற்கனவே உள்ளே வந்தாங்க. சில ஹெல்த் இஷ்யூ காரணமாக வந்து வெளில போயிட்டாங்க. ஸோ இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள ஒரு திருநங்கை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விஜே வைஷுவை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ள டாக் போயிட்டுருக்கு. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வருவதற்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. 3வது, இந்த முறை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிடபிள்யூசி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னை விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெட்டராக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிடபிள்யூசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷபானாவை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டுருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. ஷபானா வந்து ரொம்ப க்யூட், அவங்கள உள்ளே கொண்டு வந்தால் நாங்கள் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும், பட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷபானா இதுக்கு முன்னாடி வந்து டிவி சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சேனலில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களை சிடபிள்யூசிக்கு கொண்டு வரதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போயிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிபிக்கு கொண்டு போகும்போதோ இந்த ஃபேன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லப்படுது. அடுத்தது யார் அப்படின்னா நம்ம கூமாப்பட்டியில் இருக்கிற பாருங்க, என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகுது. ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் பீப்புளெலாம் வந்து பார்க்குறாங்களா, ஏதோ ஒன்று பண்ணுறாரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 லிஸ்ட்டில் அவரையும் வச்சுருக்காங்க. ஸோ அவரையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இருக்குது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா 3 இன்ஃப்ளூயன்சர்ஸை உள்ளே கொண்டு வரது மூலயமா அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஷோவை பார்க்குறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் கொண்டு வராங்க. வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து ஒரு கேட்டகிரி வச்சுருப்பாங்க. என்ன கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பாடுறவங்க, அப்படி இல்லைன்னா நல்லா டான்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒரு தனி கேட்டகரி இருக்கும். அதாவது வந்து ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்சராக வந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது செலிபிரிட்டிஸ் வருவாங்களா, டைரக்டர்ஸ் வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போதோ ஒரு பிரபல நடிகை ஒருத்தர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே வர வேண்டியது, ஆனால் அவங்க வரலை. பட் இந்த முறை அவங்க வருவாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு தமிழ் வந்து சரளமாக பேச வராது. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த தமிழ் சரியாக பேச வராது அப்படிங்கிற பிரச்சனையால் கொண்டு வரலாமா இல்லையா அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு அப்டேட்டு. அடுத்ததாக வீடில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலர்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள், அப்படியே வழக்கமாக ரிப்பீட்டடாக அந்த ரெட் கலர் அதிகமாக இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு
இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கலர்ஸ் எல்லாம் உள்ள இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர் உள்ளே வர்றதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. ஸோ அவரும் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா. விஜய் சேதுபதி அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது வந்து இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு. அடுத்தடுத்து பேக் டு பேக் எல்லா லிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற லிஸ்ட் இதே மாதிரி கொடுப்போம் சீசன் 1லேருந்து. ஸோ சீசன் 1ல் இந்த பழைய வீடியோலாம் என்னென்னு கேட்பீங்க, அதெல்லாம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சீசன் 1லேருந்து நம்ம தொடர்ந்து வீடியோ அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஒரு அப்டேட்டு மிஸ் ஆனது கிடையாது. சீசன் 1லேருந்து யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.